ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருள்மொழி டீச்சிங் சேனல் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோ ஆப்போட பார்ட் 2 டுட்டோரியல் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இதற்கு முன்பாக வந்து நம்ம போட்டிருந்த வீடியோவில் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்போட பார்ட் 1 வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படின்றது ஒரு சின்ன ரீகாப் வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, YT ஸ்டுடியோ ஆப்போட ஹோம் பேஜ் அண்ட் டேஷ்போர்டோட யூசஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் கீழே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஸோ கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு அந்த லிங்கை டச் பண்ணி பாருங்க, அல்லது மேலே பார்த்தீங்கன்னா ஐகார்டில் வரும். ஸோ அந்த ஐகார்ட் பட்டனை டச் பண்ணி பாருங்க. யூடியூப் ஸ்டுடியோவோட பார்ட் 1 டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்போட பார்ட் 2 டுட்டோரியல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 2 டுட்டோரியலில் என்னென்ன மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்பிளை டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த யூடியூப் சேனல் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம YT ஸ்டுடியோ ஆப்போட பார்ட் 2 டுட்டோரியல் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் 2 டுட்டோரியல் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, YT ஸ்டுடியோ ஆப்பில் வீடியோஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது YT ஸ்டுடியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ YT ஸ்டுடியோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ YT ஸ்டுடியோ ஆப்போட ஹோம் பேஜ் அண்ட் டேஷ்போர்டை பற்றியே ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு அந்த லிங்கை டச் பண்ணி பாருங்கள். ஸோ YT ஸ்டுடியோ ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது YT ஸ்டுடியோ ஆப்போட பார்ட் 2 டுட்டோரியல். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய லெஃப்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 லைன்ஸ் வந்து டச் பண்ணுங்கள். இதில் வீடியோஸ் அப்படின்ற செகண்ட் ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கள். இந்த வீடியோ செக்ஷனில் இருக்கக்கூடிய பேசிக்கான டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டெப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய யூடியூப் சேனலை இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த YT ஸ்டுடியோ ஆப்போட வீடியோ செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அப்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ப்ளூ கலரில் காமிக்குது பாருங்கள். இதுக்கு கீழே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா வீடியோட தம்ப்லைன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருள்மொழி ஃபுட் கலெக்ஷன் சேனல் அப்படின்ற நம்மளுடைய இன்னொரு சேனலுங்க. ஸோ உங்களுக்கு ஃபுட் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய விதமான வெரைட்டி ஆஃப் ஃபுட் கலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவே YT ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த வீடியோ செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ரீசெண்டாக போட்ட வீடியோ முதல் ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோ வரை எல்லா வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ ஒரு வீடியோக்கும் எத்தனை வியூஸ் போயிருக்கு, ஒரு வீடியோக்கும் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, ஒரு வீடியோக்கும் என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ செக்ஷன். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வீடியோவை எப்போ அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற டேட், டைம் அண்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோவை பத்தியே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வீடியோவை வந்து இப்போ உங்களுக்காக செலக்ஷன் பண்ணி காமிக்கிறோம். இங்க இருக்கிற இந்த டாப்ல இருந்து செகண்ட் வீடியோவை நம்ம ஸோ இந்த செகண்ட் வீடியோவை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோடைய தம்ப்லைன் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதனுடைய டைட்டில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசிபிலிட்டி நம்ம பப்ளிக்கில் வந்து அதை அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்றதுனால நோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டைட்டிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் எப்போ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டேட் வந்து உங்களுக்கு அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீடியோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுடைய இந்த லாஸ்ட் வீடியோவுக்கு எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எந்த ரேங்கிங்கில் வந்து இந்த வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எவ்வளோ வியூஸ் வந்து இந்த வீடியோவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஆவரேஜாக இந்த வீடியோவோட டைம் வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்கே அழகாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு YT ஸ்டுடியோ ஆப்பை நீங்கள் இன்னும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். அவைலபிளாக ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு இந்த ஆப் வந்து இருக்குங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து அடுத்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு வீடியோக்கு ஸ்பெசிஃபையாக என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களால் ரிப்ளேவும் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் ஏதேனும் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். பென்சில் சிம்பிளுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஷேர் ஆப்ஷனை டச் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிக்கவும் முடியும். அந்த ஷேர் ஆப்ஷனை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய சோஷியல் மீடியாஸ்லாம் வரும். ஸோ இதில் நீங்கள் எதில் ஷேர் பண்ணணுமோ அதில் ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் இப்போ போய் யூடியூப்பில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷேர் ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் யூடியூப் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த யூடியூப் சிம்பிளை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்குள்ளே கொண்டு போயிட்டு காமிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய விதமான டிப்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செக்ஷனில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ அப்லோட்ஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து லைவ்லாம் எதுவும் போகலை இந்த சேனலில் அப்படின்றதுனால ஸோ இந்த லைவ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்டியாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய சேனலில் வந்து லைவ்ஸ் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லைவ் போன வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டராக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லைங்க பார்க்குறதுக்கே வீடியோஸ் அப்படின்ற இந்த செக்ஷன். இந்த செக்ஷனுக்கு மேலே வந்து ரைட்டில் டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவை ஸ்பெசிஃபையாக வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் சிம்பிளை வந்து டச் பண்ணி நீங்கள் அந்த வீடியோட டைட்டில் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு போட்டு ஒரு கிரே கலரில் சர்க்கிள் பண்ணுறதுல இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் எத்தனை கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுக்காம இருக்கோம் அப்படின்னு இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் இன்னும் ரிப்ளை பண்ணலையோ அந்த கமெண்ட்ஸ் போயிட்டு டச் பண்ணி நீங்கள் அதுக்கு அவங்களுக்கு வந்து ஹார்ட் கொடுத்துட்டு ரிப்ளை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்றனால நம்ம பேக் வந்துடுவோம். இதே மாதிரி வந்து நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த கமெண்ட்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய லோகோ வந்து அழகாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த அப்லோட்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பை அண்ட் விசிபிலிட்டி அண்ட் வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து அவங்களே டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ரீசெண்டட் வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி வந்து டிஃபால்ட்டாக அவங்களே ஷார்ட் பண்ணியிருக்காங்க. விசிபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக்கில் வந்து என்னென்னலாம் அப்லோட் பண்ணோமோ அந்தந்த வீடியோஸ் மட்டும்தான் இந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வியூஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் வியூஸ் போனதை வந்து இங்கே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விதமான சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோவோட வீடியோ செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யூடியூப் சேனல் வச்சிருக்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்பலை டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய யூடியூப் சேனல் சம்பந்தமான இம்பார்ட்டன்டான யூஸ்ஃபுல் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட அடுத்த வீடியோவில் YT ஸ்டுடியோ ஆப்போட பார்ட் 3 டுட்டோரியல் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் பா.